அதிரடியாக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடங்க போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு வந்து அந்த மிக கனமழை, அதி கனமழைலாம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை சரியாக இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த கனமழையினுடைய தீவிரம் குறித்த தகவல் நம்ம நிச்சயமாக இந்த லைவ் செக்ஷன் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு மழையினுடைய தீவிரம் மற்றும் மழையினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். முதற்கட்டமாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கண்டிப்பாக மிக கனமழை மிக மிக கடுமையாக கொட்டி தீர்க்கும். இந்த கன முதல் மிக கனமழை கிடைக்கக்கூடிய பகுதிகள் உதகமண்டலம், குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள். இந்த இடத்துல கன முதல் மிக கனமழையும், கோத்தகிரி, குன்னூர் இது போன்ற பகுதிகளில் நமக்கு வந்து மிதமானது முதல் கனமழையுமாக பதிவாக போகுது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரமடை, மேட்டுப்பாளையத்தில் கனமழையும், மதுக்கரை, சூலூர், பொள்ளாச்சி போன்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையும், வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை வரை தீவிரமடையும். ஓரிடங்களில் மிக கனமழையும் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாரில் எதிர்பார்க்கலாம். ஆகவே தொடர்ந்து விட்டு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. தேனி மாவட்டம் கம்பம், போடிநாயகனூர், பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த மழை பொழிவு பரவலாக தீவிரமடைந்து காணப்படும். தென்காசி மாவட்டத்திலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இதில் குறிப்பாக அந்த மிக கனமழையில் எங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா அந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், கொடைக்கானலில் வந்து கனம் முதல் மிக கனமழை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ஜனவரி 5, 6 மற்றும் 7 தேதிகளில் கன முதல் மிக கனமழை தொடர்ந்து பதிவாகும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகள், அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கண்டிப்பாக மழை உண்டு. திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகள் மீண்டும் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கிறது. அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் கன முதல் மிக கனமழை உறுதியாகும். வரும் நாட்களில் மழை பொழிவு, பலத்த மழை எச்சரிக்கை இந்த பகுதிகளில் காத்துக்கிட்டு இருக்கு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவுகள், ஒரு கனமழையாக ஒரு தொடர்ச்சியான மழை பொழிவு மீண்டும் தென் மாவட்டத்தில் அதிகரிக்க தொடங்கும். அதுக்கப்புறமா விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது. ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் கனமழை உறுதி. அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, நீலகிரி, கோயம்புத்தூர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில இடங்கள், இப்போ குறிப்பாக நம்ம தொண்டி, ராமேஸ்வரம் இது போன்ற பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகமாகும். அதுக்கப்புறம் நமக்கு டெல்டா கடலோர பகுதிகள் நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறையில் பரவலாக வரக்கூடிய ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். அதனால் நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்கள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் எல்லாமே நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை தீவிரம் அதிகரிக்கும். ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க இந்த பகுதிகளில். ஏன்னா சில இடங்களில் மிக கனமழை எச்சரிக்கையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அதுக்கப்புறமா நமக்கு டெல்டா மாவட்டங்களில் வருகிற ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் பலத்த மழை நமக்கு வந்து தீவிரமாகும். கடலோர பகுதிகள், அதாவது குறிப்பாக ஜனவரி 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் விட்டு நல்ல ஒரு தீவிரமான கனமழை பொழிவுகள் நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள். மறக்காமல் நீங்கள் டேட் நோட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து எப்போ மழை வரும், எந்த நாட்களில் உங்களுக்கு மிக தீவிரமான மிக கனமழை மற்றும் அதி கனமழை இருக்குது அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மட்டுமல்ல, நீலகிரி மட்டுமல்ல, நமக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு கனமழை பொழிவுகள் நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக மழை தீவிரமடையும். அதில் கன முதல் மிக கனமழை திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, நீலகிரி, கோயம்புத்தூரில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் சொல்லப்பட்டிருக்க மாவட்டங்கள் நீங்கள் வந்து
உஷாராகிடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தபடியாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக லைக்கை போட்டு விடுங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வேகமாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மழை எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்திட்டே இருக்கீங்க. ஏன்னா எங்கள் ஊருக்கெல்லாம் வந்து சரியாகவே மழை வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்கள் கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துறீங்க. அதனால தான் டேட் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கோம், எந்த தேதியில் உங்களுக்கு வந்து மழை வருங்கிற தகவல் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஜனவரி 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் கனமழை உறுதியாக இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருங்க. சென்னை பகுதிகள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை. இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு மழை வராமல் இருந்திருக்கலாம், பனிப்பொழிவு மட்டும் பெய்திருக்கலாம். அப்போ சொல்லக்கூடிய தேதிகளை நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. சென்னை பொறுத்தவரை ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் கனமழை உறுதியாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம கடலோர மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளிலும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். உள் மாவட்டத்திற்கும் இந்த முறை மழை வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. பனிப்பொழிவு மட்டுமே நமக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்குது, மழையே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உள் மாவட்டத்திற்கும் வரும் நாட்களில் மழை காத்துக்கிட்டு இருக்குது. அதையும் நம்ம தொடர்ந்து பேசலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு என பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக அந்த தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது உள் மாவட்டங்களிலும் அடுத்து வரும் நாட்களில் நமக்கு தீவிரமடையும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து மழை இல்லாமல் வானம் ஓரளவு உங்களுக்கு மேகமூட்டமாக இருக்கலாம். ஆனால் மீண்டுமாக பரவலாக மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது ஜனவரி 7, 8 மற்றும் 9 தேதிகள் 3 நாட்கள் விட்டு விட்டு பரவலாக மழை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலேருந்து லைவ் பார்க்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் நம்ம சொல்லிடுறோம். உங்களுக்கு வந்து ஜனவரி 7ஆம் தேதி, 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி இந்த 3 தேதிகளில் விட்டு விட்டு சாரல் மழை, மிதமான மழை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சற்று நீங்களும் வந்து கவனமாக இருங்க. அப்போ எந்த பகுதிகளுக்கெல்லாம் மிக கனமழை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் விருதுநகர் மேற்கு பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் எல்லாமே கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. ராமநாதபுரத்தில் கடலோர பகுதிகள், கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் சற்று கனமழையாக இருக்கும். மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் மட்டும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். ஆகவே தொடர்ந்து இந்த மிக கனமழையினுடைய தீவிரம் மறுபடியுமாக ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு தேனி மற்றும் தென்காசியில் ஒரு மிக தீவிரமான மழை பொழிவை நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். ஏன்னா அதில் குறிப்பாக நமக்கு தேனி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் நம்ம தொடர்ந்து இந்த சுற்று மழை பொழிவில் நம்ம எதிர்பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மீண்டும் நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை காத்துக்கிட்டு இருக்கு. சில நாட்கள் உங்களுக்கு மழை ஓய்வு கொடுத்தது போல இருந்தாலும் மறுபடியும் அந்த தீவிரமான மழை அப்படிங்கிறது பெய்ய தொடங்கி. ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவாக தமிழ்நாட்டில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அடுத்தடுத்த சுற்று மழை பொழிவுகளை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் மிக கவனம், எச்சரிக்கை ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகள் தான் ரொம்ப மிகுந்த கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி என திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகளுக்கு நல்ல ஒரு மிக தீவிர மழை பொழிவுகளும் படிப்படியாக அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுள்ள நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் லைவ் பார்த்துட்டே இருக்காதீங்க, எல்லாருக்குமே நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வானிலை அறிக்கை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கோம். 24 மணி நேரமும் நம்ம பார்க்குறோம். டேட் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறோம். தமிழ்நாடு முழுவதுமாக ஜனவரி 7, 8, 9 பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதற்கு முன்பதாக மேற்கு தொடர்ச்சியில் நமக்கு மழை பெய்ய தொடங்கிடும். இப்போ ஏன்னா இன்று முதலாகவே நமக்கு பரவலாக நமக்கு மழை தீவிரமாக தொடங்கி நாளை மறுநாள் இன்னும் பல்வேறு பகுதிகளில் மழை தீவிரம் அதிகரிக்க தொடங்கினோம். மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க நண்பர்களே.